வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பெயர் என்னென்னா வேட்டை நாய். அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் 2 நாய் வளர்த்தான். அந்த 2 நாயில் ஒரு நாயை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துறதுக்கு, வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு உணவுகளுக்காண்டி ஒரு வேட்டை நாயை பயன்படுத்தி வச்சுக்கிட்டான் வேட்டை நாயாக. இன்னொன்று நாய் என்ன பண்ணான்னா வீட்டு காவலுக்காக வளர்த்தான். அப்படி இருக்கிறப்ப வேட்டை நாயோட அவன் ஒரு நாள் வேட்டைக்கு போயிருந்தான். அப்போ வேட்டையில் கிடச்சது ஒரு காட்டுப்பன்றி. அவன் வேட்டையாடி வேட்டை நாய் உதவியோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்ததில் இவன் என்ன பண்ணான்னா, எப்பயுமே சரி இவன் கொண்டு வர வேட்டையில் கிடச்ச உணவில் இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பாதி இல்லாட்டி காவாசியை இந்த வீட்டு நாய்க்கு கொடுப்போம். ஆனால் அதில் கொஞ்சோண்டு தான் மிச்ச போக இந்த வேட்டை நாய்க்கு கொடுப்போம். இப்படியே காலப்போக்கில் நீண்ட நாள் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தா ஒரு நாள் இதை பார்த்துருச்சு. அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சிச்சு வேட்டை நாய், என்ன முதலாளி இப்படி பண்ணுறாரு, இந்த வீட்டு நாய்க்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் உணவு நிறையா இப்போ போடுறாரு, நமக்கு மட்டும் கஷ்டப்பட்டு வரோம், நமக்கு மட்டும் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு நாயை பார்த்து, வேட்டையாடுவது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உனக்கு, இந்த துன்பத்தில் நீ பங்கே கொள்ளலை, ஆனால் நீ உணவு மட்டும் நிறையா சாப்பிட்றியே அப்படின்னு அந்த வீட்டு நாய்கிட்ட கேட்டுச்சு வேட்டை நாய். இது நியாயமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குது. அப்போ வீட்டு நாய் சொல்லுது, நான் என்ன பண்ணுவேன், வீட்டை பாதுகாக்கிற பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவர் முதலாளி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பாடு போட்டு தான் பழக்கப்படுத்தியிருக்காரு, எனக்கு வேட்டையெல்லாம் ஆட தெரியாது, வேட்டைக்கும் போக தெரியாது அப்படின்னு சொன்னவொன்னே அந்த வேட்டைக்கார நாய் அநியாயக்கார உலகத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருந்துச்சு. இந்த கதையிலேருந்து என்ன நீதி தெரியுதுன்னா, அநியாயமான உலகத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தப்பு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பலவிதமான ஸ்டோரிஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் doesn't use because no subscribers. I think about many more subscribers, but nobody like my channel. ஏன்னா எனக்கு தெரியல. பலவிதமான ஸ்டோரியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், சிறுகதைகள், நீதி கதைகள் போன்ற பலவிதமான கதைகள். ஆனால் நம்ம சேனல் க்ரோத் ஆகுறது ஒன்றும் தெரியலை. இப்போ வரைக்கும் 108 தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நானும் நீண்ட காலமாக, அதாவது முன்னாலும் நிறைய சேனல் வச்சுருந்தேன், அதில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. காப்பிரைட்டு கிளைம் பண்ணி எல்லாமே ஃபால் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு டெடிக்கேஷனாக, ஹார்ட் ஒர்க்காக, கன்சிஸ்டன்சியாக, ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். இப்போ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, பிடிக்கலையா பார்க்காதீங்க. நம்ம கதை முடிஞ்ச அளவு எஃபர்ட்டை போடுறோம். ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம கதையில் ஏதாச்சும் கண்டென்ட்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்டில் போடுங்க, என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வேண்டி ஒரு சிறுகதைகள், ஒரு மாரல் ஸ்டோரி, வேறு ஆன்மீக கதைகளும் போடுவேன்.